இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை நடக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹலோ மிஸ்டர், என்ன எங்களை போய் வந்து சட்டவிரோதமான குடியேறிகள்னு சொல்கிறீங்க? அமெரிக்காவே குடியேறிகளுடைய நாடு, அமெரிக்கா என்ற ஒரு நாடே கிடையாது. கிட்டத்தட்ட 97% பேர் இங்கே வந்து குடியேறி வந்தவர்கள். மூதாதையர்கள் மூலமாக கிட்டத்தட்ட 400 வருட 500 வருட கால வரலாறு தான் அமெரிக்காவுக்கு இருக்கு. 600-700 வருஷம் கூட வச்சுப்போம். இந்த வரலாற்றில் 97% மொத்தமும் வந்து வந்தேரிகள் தான். இல்லை நீ என்ன ஸ்பெஷல் வந்தேரின்னு கேட்குறான் மெக்சிகனும் ஸ்பெயினும். அதுக்கே என்ன சொல்கிறான், ட்ரம்ப் அவர்களே அமெரிக்காவுக்கு சொந்தமானவர் கிடையாது. அவங்க அப்பா வந்து ஒரு ஜெர்மன், அம்மா வந்து ஸ்காட்டிஷ். ஸ்காட்டிஷ்னா ஸ்காட்லாந்து பூர்வீகமாக கொண்டவங்க. அப்பா ஜெர்மனியை பூர்வீகமாக கொண்டு வந்த அமெரிக்காவில் பல காலமாக குடியிருந்து வந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம். இந்த செல்வந்தர் குடும்பத்திலிருந்து வந்த ட்ரம்ப் வந்து பணபலம், எல்லா பணமும் அவருக்கு இருக்கு. அவங்க வந்து இப்போ இதில் பெரிய வேடிக்கை என்ன பாருங்க, அமெரிக்காவினுடைய பூர்வகுடி மக்கள் வந்து செவ்விந்தியர்கள். அந்த செவ்விந்தியர்கள் பேர் வந்தது காரணமே நேட்டிவ் இந்தியன்ஸ் சொல்லுவாங்க. 3%. இவன் 97% பேர் குடியேறி போய் அந்த 3% மக்களை ஒழிச்சிட்டு அந்த நாட்டை பாக்கெட்டில் கையில் போட்டுட்டாங்க. நம்ம ஊரில் அதே திருப்பி போட்டுக்காங்க, வேற மாதிரி இருக்கு. இங்க ஒரு 3% பேர் 97% பேரை முட்டாளாக்கி எல்லாத்திலையும் உட்காந்துட்டு இருக்கான். இந்த 3% வந்தேறி வந்து 97% பிடிச்சிட்டான். நம்ம வர்க்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், அங்கே வேற போராட்டம் நடக்குது. எலான் மஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு பூர்வீகம் வந்து தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு உள்ள நுழையத்துக்கு முன்னாடி கனடாவுக்கு போய் கனடாவிலேருந்து இங்கே வந்து 2010 தான் எலான் மஸ்க்கு குடியுரிமையே கிடைக்குது. இந்த 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி. அந்த அசுர வளர்ச்சி என்பது வந்து தொழில்நுட்பம் மூலமாக கிடைத்த வளர்ச்சி, தொழில் மூலமாக கிடைத்த வளர்ச்சி, குறிப்பாக டெஸ்லா கார் வந்து வந்ததுக்கு பிற்பாடு உள்ள வளர்ச்சி, பல தொழில்கள் வந்து எலான் மஸ்க் கிட்ட இருக்கு.